இன்னைக்கு பூஜை ஆரம்பிக்கும். அந்த ஜெகன் மாதாவுக்கு மகா பூஜை நடக்கும். இன்னொரு தடவை இந்த தேவிகாவுடைய பேரை கேட்டாலே உனக்கு குளிர் ஜுரம் வரணும். அந்த மாதிரி பண்றேன். இப்போ அந்த விக்கிரகம் எங்க இருக்கு? இப்ப அந்த விக்கிரகம் கனகாம்பரியோட வீட்டுல இருக்கு. தீட்டு கலியறதுக்கு அதை சுத்தி பண்ணி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வருவாங்க. விருப்பாச்சி சாஸ்திரிகளும் அங்கதான் இருக்காரு. தாயே, திரிபுர சுந்தரி தேவியாரே, நரபலியால இரத்த அபிஷேகத்தால தீட்டுப்பட்டிருந்த உங்களுடைய இந்த விக்கிரகத்துக்கு பூஜைகளை பண்ணி அந்த தீட்டு எல்லாத்தையும் கழிச்சிட்டேன். உங்களை நான் சுத்தி பண்ணிட்டேன். சுத்தி அடைஞ்ச விக்கிரகத்தை இப்போ தக்ஷண நாதேஸ்வரனுடைய சன்னதிக்கு நாம கூட்டிட்டு போக போறோம். அங்க பூஜை கைங்கரியத்தை நாங்க நிறைவேற்ற போறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி உங்களுடைய பிறப்பிடமான சக்கராபுரிக்கு உங்களை நான் கூட்டிட்டு போயிடுவேன். எல்லா விதமான சேவைகளையும் திருப்திகரமா ஏத்துக்கிட்டு உங்க குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தாய்.
நிலைமை இப்படி ஆயிடுச்சு அம்மா. மனசாட்சியே இல்லாம இப்படி ரத்தம் கட்டி போற அளவுக்கு அடிச்சிருக்காள. அவ மனுஷியே இல்ல, சரியான ராட்சசி. நீ என்னடான்னா சுந்தரி அம்மாவையும் பங்காரியையும் காப்பாத்துறதுக்காக வந்து இப்படி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கியே. ஓ நல்ல குணத்துக்கு இதெல்லாம் தேவையாம்மா? அப்பா, நீங்களே மனம் தளர்ந்து போனா எப்படி? நம்ம தலையில என்னெல்லாம் எழுதியிருக்கோ அது எல்லாமே அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த காயத்துக்கே நீங்க இப்படி பயந்து போனா எப்படிப்பா? இன்னும் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குப்பா. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில என் கூடவே உங்களை வச்சிருக்காளே சுந்தரி அம்மா, அவளுக்கு நான் நன்றி சொல்லணும்பா. தாய் உள்ளம்மா உனக்கு. சாக்ஷாத் அந்த சுந்தரி அம்மா மாதிரி. தேவிகா என்கிட்ட சுந்தரி அம்மாவை கொடுத்துருவாளாம். அவ எனக்கு சுந்தரி அம்மாவை கொடுத்துட்டா நான் பங்காரியா அவகிட்ட ஒப்படைச்சிடணுமா? எது எப்படியோ விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு நாம போயிடலாமா? அதுக்கப்புறம் ஏதாவது திட்டத்தோட வந்து பங்காரிய கூட்டிட்டு போயிடலாம். அது எப்படிப்பா முடியும்? இல்லாத சுந்தரி அம்மாவா அவ எப்படி நமக்கு கொடுப்பா? சுந்தரி அம்மா அவளுக்கு கிடைக்கலனா பங்காரியும் அவளுக்கு கிடைக்க மாட்டான்னு தானே அர்த்தம். உண்மைதான். அந்த விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு தானே அவ அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த விக்கிரகமே இல்லைன்னா பங்காரி நமக்கு தான். ஆமாப்பா, இப்ப அந்த விக்கிரகம் அவகிட்ட இல்ல. விக்கிரகம் அவகிட்ட இல்லனா பங்காரிய நம்ம ஒப்படைக்க வேண்டாம். அப்புறம் பங்காரி நம்ம கூடயே இருந்துருவான்பா. ஆனா அந்த தேவிகா பிடிவாதக்காரி. அவ வேணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படியாவது பறிச்சுப்பாளே. அவளுக்கு கோவம் அதிகமாகி ஏடாகுடமா ஏதாவது பண்ணிட்டா பங்காரியே நமக்கு இல்லாம போயிடுவானே. இங்க விக்கிரகமும் இல்ல, அங்க பங்காரியும் இல்லாம போயிடுவான். அப்ப என்ன பண்றது? என்ன நடக்குதோ நடக்கட்டும், இது சுந்தரி அம்மாவோட முடிவு. அவளால சுந்தரி அம்மாவை நம்ம கிட்ட கொடுக்க முடியாதுப்பா. அதனால பங்காரியும் அவளுக்கு கிடையாது. மல்லி, 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 யாரோ உன்னை தேடிக்கிட்டு இங்க வராங்க போல இருக்கு. நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். மல்லி, ஓ துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு அங்கே வருவியாம். தேவிகாமா வர சொன்னாங்க. சரி, கிளம்பலாமா? சரி. கோயிலுக்கு நம்ம அம்மனை ராஜ வைபோகத்தோட கொண்டு போகலாம். சரியா? இங்க பாரு மல்லி, நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஏற்பட போற ஒப்பந்தம் தெளிவா இருக்கு. இருந்தாலும் இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. பங்காரி சொன்ன மாதிரியே உனக்கு அந்த விக்கிரகத்தை கொடுத்துடுறேன். ஆனா பங்காரி எனக்கு சொந்தம். சொல்றது புரியுதா? வேற எதுவும் பேசாம இங்க இருந்து விக்கிரகத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது. சரி தேவிகா, முதல்ல சுந்தரி அம்மாவை கொடு. கொடுக்கிறேன். ஆனா பங்காரி தலையில கை வச்சு நீ சத்தியம் பண்ணணும். இனி அவன் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன்னு நீ சொல்லணும்.
நீ எனக்கு சுந்தரி அம்மாவை கொடுத்துட்டா நான் எப்போதும் பங்காரிய நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். பங்காரி உனக்கு தான் சொந்தம். நான் சுந்தரி அம்மாவை எடுத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டே போயிடுறேன். இப்போ உன்னுடைய முறை பங்காரி. நீ சொன்னதுதான் இந்த ஒப்பந்தத்துக்கே நான் சம்மதிச்சேன். நீயும் மல்லியோட தலையில கை வச்சு சத்தியம் பண்ணு. இனி அவளை நினைச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லு. என் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வேன்னு சொல்லு. நான் மல்லிய மறந்துட்டு உன் கூட வாழ்றேன். ஆனா நீ விக்கிரகத்தை கொடுத்தாதான். என்ன நடக்குது இங்க? விக்கிரகத்தை மல்லி கிட்ட கொடுக்க போறேன். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? விக்கிரகத்தை எதுக்கு நீ அவகிட்ட கொடுக்கற? அதை என்கிட்ட கொடுக்கறேன்னு தானே சொன்னேன். சொல்லிருந்தேன், ஆனா அது அப்போ, இப்போ இல்ல. தேவிகா, அந்த விக்கிரகம் எனக்கு எவ்வளவு முக்கியம் உனக்கு தெரியும்ல. அது எனக்கு தான் வந்து சேரணும். தக்ஷணநாத கோவில் அதை வச்சு நான் பூஜை பண்ணணும். இதெல்லாம் பெரியவங்க கதை, பெரிய விஷயம். எனக்கு எந்த கதையும் தேவையில்லை, எந்த விஷயமும் தேவையில்லைப்பா. எனக்கு தேவை என்னுடைய பங்காரி மட்டும்தான். அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா கனகாம்பரிக்கு நான் என்ன பதில் சொல்றது? அது எனக்கு வேணும். அந்த விக்கிரகத்தை என்கிட்ட கொடுத்துரு. இப்ப கூச்சல் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. விக்கிரகம் என்னுடைய சொத்து, என்னுடைய உரிமை. பங்காரியை எனக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்காக நான் அத மல்லி கிட்ட கொடுக்க போறேன். இதுல தலையிடாதீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. பங்காரிக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அப்பவே சொல்லிட்டேன்ல. இதுக்கு எதுக்கு அவளோட அனுமதி? விக்கிரகத்தை என்கிட்ட கொடுத்துரு. உனக்கும் பங்காரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இல்லப்பா, நான் இவளுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேன். விக்கிரகத்தை நான் அவளுக்கு தான் கொடுப்பேன். உங்களுக்கு வேணும்னா விக்கிரகத்தை நீங்க அவகிட்ட இருந்து வாங்கிக்கங்க. அவ கொடுக்கலன்னா பிடுங்கிக்கோங்க. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
காணாம போன விக்கிரகம் எப்படி இங்க வந்துச்சு? சுந்தரி அம்மா விக்கிரகம் இங்கதானே இருக்கு. அது எப்படி இருக்கும்? நானும் அப்பாவும் தேடினப்போ எங்கேயுமே கிடைக்கல. இப்ப எப்படி திடீர்னு இங்க வந்துச்சு?